வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை தலைமையில் தேர்தல் பிரச்சாரம் பல்லாவரத்துலேயும் தாம்பரத்துலேயும் பண்ணக்கூடிய சமயத்தில் அவருக்கு தான் அதிமுக பிடிக்காது, அதிமுகவுக்கு அண்ணாமலையை பிடிக்காது. அதன் அடிப்படையில் பேசிட்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு வகையில் பேசிட்டு போனோன்னே பின்னாலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பல்லாவரத்தில் அதிமுக விஜய் நாராயணன், மற்றபடி முருகன், தன்சிங்கிறவர் முன்னாள் எம்எல்ஏ, 3 பூத்துக்குமே பிரச்சனையின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு கோஷ்டி பூசல், நீயா நானா அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு இருக்கு. 2011 அதே மாதிரி தான் கோஷ்டி பூசல். அதனாலேயே தான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது அதிமுக. அதே மாதிரி இன்னைக்கு 2026 அதிமுக, பாஜக, மற்றபடி ஏசிஎஸ், ஐஜேகே கூட்டணிங்கிற கான்செப்டில் ஐஜேகேனுடைய வேட்பாளர் வெங்கடேசன் எடுத்திருக்கிறாங்க. 2026 அப்படிங்கிறது எப்படியாவது வெற்றி அடைந்து விட வேண்டும். அதே நேரத்தில் அங்கே ஆல்ரெடி அதிமுக ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்திருப்பாங்க போல, கட்டாயமாக பல்லாவரம் தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் எடப்பாடி ஒதுக்கவே இல்லை. ஐஜேகே வெங்கடேசனுக்கு கொடுத்துட்டார், ஐஜேகே கூட்டணி கொடுத்துட்டாரு கட்சிக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 3 பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு தகராறு ஏற்பட்டு, மற்றபடி இந்த 2026 கட்டாயமாக இரட்டை இலை ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பல்லாவரத்தில் வந்திருக்கு. ஐஜேகே வெங்கடேசன் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறார். அவரே ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பார் போல இருக்கு. என்னடா அது இப்படி கூட்டணி நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்கணும், ஆனால் கூட்டணிக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல். அதனால பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஐஜேகே மிகப்பெரிய கட்டாய தோல்வி அடையலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லால்குடி. அதே மாதிரி தான் லால்குடி. அவர் மார்ட்டின் மனைவி மிகப்பெரிய ஒரு லாட்டரி அதிபர் லீமா ரோஸ். அந்த அம்மா வேறு கட்சியில் இருந்தாங்க. இருந்துட்டு இன்னைக்கு அதிமுகவில் சேர்ந்துருக்குறாங்க. சேர்ந்துட்டு லால்குடி தொகுதியை எடப்பாடி ஒதுக்கிட்டார். ஒரு ஓட்டுக்கு 25,000 அப்படி எங்கப்பா. அந்த அம்மா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சர்வே மாதிரி எடுத்திருப்பாங்க போல இருக்கு. தேர்தல் தேதி அறிவித்த உடனே, மற்றபடி அதுக்கு பின்னாலே 2-3 தடவை சர்வே எடுத்திருப்பாங்க போல இருக்கு. எடுத்த வகையில் அதிமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ கட்டாய தோல்வி லீமா ரோஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எடப்பாடி பிடிச்சி போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரி, பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி லீமா ரோஸ். மார்ட்டின் எல்லாமே லாட்டரி, ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியா, யாரும் கிடையாது. மற்றபடி அதை வைத்து கோடீஸ்வர மிகப்பெரிய ஒரு பார்ட்டி கிடச்சின்னு சொல்லி கொடுத்தா அவர் மிக பெருசாக லீமா ரோஸை போட்டார். அப்புறம் அதுக்கு பின்னால் அமௌண்ட்டை கேட்டார். இந்த மாதிரி இருக்குது, கட்டாயமாக கொடுங்க. ஏன்னா அந்த அம்மா ஒரு 5-6 தொகுதிகளுக்கு நான் சப்ளை பண்ணுறேன்னு இப்படி சொன்னாங்க லீமா ரோஸ். இப்போ காசை கேட்டால் இல்லைங்க, தேர்தல் இவங்க அதிகாரிகள் பிடிக்கிறாங்க இல்லையா, அதனால் நான் கட்டாயமாக பணத்தை கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு அந்தந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியை எல்லாம் நீங்கள் சொந்த செலவு போடுங்க, அப்புறம் தேர்தல் முடியிட்டுப்பா நான் அமௌண்ட்டை கொண்டு வந்துடுறேன், இப்போ கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் தேர்தல் பறக்கும்படை பிடிச்சிருவாங்க, அதனால் வேண்டாம், தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் தர்றேன் அது போட்டு அந்த அம்மா சொன்னோன்னே எடப்பாடி ரொம்ப அப்செட் ஆகிட்டார். எதிர்பாராத ஒரு வரவு. ஆமாம், கொடுத்த உடனே அப்படியே கையில் தவழ்ந்துன்னு பார்த்தாரு. அந்த அம்மா அதை விட ரொம்ப கில்லாடி போல இருக்கு. ஏமாந்து விடக்கூடாது, தேர்தல் பறக்கும் படை பிடிச்சிருவாங்க போட்டு எல்லாம் அவங்கவுங்க செலவுக்கு. அப்படி இருந்தால் தான் அவங்க ஏன் லீமா ரோஸை கையேந்து எடப்பாடிகிட்ட கையேந்தினோம். எடப்பாடி லீமா ரோஸை கையேந்துறது வேற, மற்றவங்க லீமா ரோஸை எதிர்பார்ப்பது என்பது வேறு.
எடப்பாடியை பொறுத்தவரை இன்னொரு பெரிய பார்ட்டி மாட்டுச்சு, லபக்கு அமுத்திடலான்னு. மற்றவங்க அப்படி கிடையாது, இல்லாத குறை. 2 பேர்த்துக்கு இந்த லீமா ரோஸ் வந்து ஆப்பு வச்சுட்டாங்க. பார்த்தாங்க மக்களே வந்து லால்குடிக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க. அதிமுக கட்டாயமாக ஜெயிக்காது. அதனால் ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் டோக்கன் கொடுத்தாச்சு. லால்குடியில் 25,000 எங்கே போகிறது? எத்தனை 1000 கோடி? எப்படியாவது கௌரவ பிரச்சனை இது, ஜெயித்து விட வேணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி லீமா ரோஸ் குறியாக இருக்கிறாங்க. ஆனால் சர்வே சொல்லிடுச்சு கட்டாயமாக அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு. ஆமாம், அதே மாதிரி தான் அந்த தென்காசியில் வாசுதேவநல்லூர் தொகுதி அது வந்து பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க அதிமுக. அங்கேயும் அதே மாதிரி தான் ஏகப்பட்ட அதிமுக எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் அந்த வாசுதேவநல்லூர் தொகுதியில் பாஜக நபர்களே கிடையாது, பாஜக நிர்வாகிகள் அதிகமாக கிடையாது, பாஜகவை ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது. ஆனந்தன் ஐயாசாமி பாஜக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கார். அந்த ஐயாசாமி கூட அதிமுக ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்கவே முடியும், இல்லாட்டி ஜெயிக்க முடியாது. என்னன்னா பாஜக ஓட்டு ரொம்ப கம்மி அந்த வாசுதேவநல்லூரில். அதனால் வந்து அந்த தொகுதியை வந்து எப்படியும் அதிமுகவுக்கு தான் தருவாங்க சொல்லிப்பட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், கொடுக்கல, கூட்டணி கொடுத்துட்டாங்க பாஜகவுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி அதிமுக நிர்வாகி எல்லாமே வந்து அங்கே தென்காசி வாசுதேவநல்லூர் தொகுதி ரொம்ப வெக்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அதாவது வீரிருப்பு கிராமத்துக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிமுக நபர் ரமேஷ், அதிமுக செயலாளர் வந்திருக்கிறார், காரில் வந்திருக்கிறார். அவங்களுக்குள்ளே பிரச்சனை பார்த்துருக்காங்க, முட்டையை தூக்கி அடிச்சிருக்காங்க காரில் வீரிருப்பு கிராமத்தில். அப்புறம் பார்க்குற சமயத்தில் இதை ரொம்ப தூரத்துலேருந்து பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி பார்த்துருக்காரு. என்னடா அது, பாஜக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் தான் பிரச்சனை பார்த்தா அதிமுக நிர்வாகிகளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம எங்கே ஜெயிக்க முடியும் சொல்லி போட்டு இன்றைக்கி ஆனந்த ஐயாசாமி ரொம்ப டென்ஷன் ஆகி முகம் தூங்கிய நிலை, கட்டாய தோல்வி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி இருக்கிறார். இந்த மாதிரி ஏகப்பட்ட தொகுதிகள், அதில் குறிப்பாக வாசுதேவநல்லூர்கள் எதிர்பாராத ஒரு தொகுதி, பாஜக வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு தொகுதியின் அடிப்படையில் பாஜக கேட்டு வாங்கிய தொகுதி. ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கட்டாயம் அதிமுக கூட்டணி, அதாவது பாஜக சந்திக்கும் என்பது இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி கூட பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப கட்டாயமாக ஓட்டு விழாது. ஆமாம், அவர்களுக்குள்ளே வந்து பாஜக ஓட்டு போட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டு. அப்படிங்கிறப்ப தென்காசியும் வந்து கட்டாயமாக, அதாவது வாசுதேவநல்லூர் தொகுதி கட்டாய தோல்வியில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து பாஜக வேட்பாளர் ஆனந்த ஐயாசாமி ரொம்ப நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றார் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிடுச்சு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.